நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திகில் கதை ஆவி வருது. அந்த கிராமம் முழுக்க அதே பேச்சாத்தான் இருந்துச்சு. பெரியவங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க, இளசுக சிறுசுக வரைக்கும் அது பரவி இருந்துச்சு. எல்லார் மனசுலையும் பயப்பிராந்தி அட்டையா ஒட்டி முகம் பீதி கலக்கத்துல குழம்பி கிடந்துச்சு. முன்னிருட்டு நேரத்துல கூட அந்த கிராமத்தோட மொத்த மக்களும் வெளியே வர பயப்படுவாங்க. இப்ப சுப்பிரமணி கூட தான் இளவட்டவங்களோட ஊர் ஒதுக்குப்புறமா இருக்கிற ஆலமரத்தடியில இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ராத்திரி ஒண்ணுக்கு வருதுன்னு எழுந்திருச்சப்ப நான் கூட பார்த்தேன்டா, சல்லு சல்லுன்னு கருப்பா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு முகம் முழுக்க திகில் பரவ சொன்னான். டேய், கூடா விடாதடா, அதெல்லாம் சும்மாவா? நான் சொல்றத நம்பலேனா இன்னைக்கு என் வீட்டு திண்ணையில என்னோட படுத்துப்பார், நான் காட்டுறேன். அவ்வளவுதான், உயிர் பயத்துல நான் வரலப்பா அப்படின்னு நழுவிட்டாங்க. ஆவி எப்படிடா இருந்துச்சு? கருப்பா ஒரு உருவம் கால் இல்லாம நடந்துச்சு. கால் இல்லாமலா? ஆமா, அது அப்படித்தான் போகும்னு அடிச்சு சொன்னா சுப்பிரமணி. முகம் எப்படிடா இருந்துச்சு? அது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். முகம் அகோரமா இருக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு. எதிரில் வர்றவங்க பயந்து ரத்தம் கக்கி செத்து போவாங்களாம். ஆளு கண்ணுல பட்டா அறையுமா. அந்த அறையிலேயே வாய் மூக்கு வழியா ரத்தம் செத்து போவாங்களாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்ச தொடர அந்தி மேங்கிய அந்த மசக்க வேளையில கூட ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கி உட்கார்ந்துக்கிட்டு தங்களோட பயத்தை வெளிக்காட்டினாங்க. ஆமா, செத்து போனவங்க ஆவி எதனால வருது அப்படின்னு கேட்டான் குண்டுமணி. எல்லாம் வாழணும்ன்ற ஆசையில தான். அதான் உயிர் போயிடுச்சு, அப்புறம் எப்படி வாழணும்ன்ற ஆசை வரும்? உயிர் போனாலும் நாம இன்னும் உயிரோட தான் இருக்கிறோன்ற நினைப்புல உலாவும். அப்படியா? அது இல்லாம எங்க ஆத்தா சனிக்கிழமை அன்னைக்கு செத்து போச்சா. சனிக்கிழமை செத்த உயிருக்கு ஆசை அதிகமா. தன்னோட இன்னும் நிறைய பேர் சாகணும், சுடுகாட்டுக்கு வரணும்னு ஆசையாம். அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் ஒரு கோழி குஞ்சையும் பாடையில கட்டி எடுத்துட்டு போனாங்க. அதனாலதான் சனிப்பணம் தனியா போகாதுன்ற சொல்லவிட வந்துச்சுன்னு சொன்னா சுப்பிரமணி. ஆமா ஆமா, ஆத்தா பாடையில கோழி குஞ்சு தலைகீழா தொங்குனத நாங்க பார்த்தோம். அந்த ஆத்தா ஆவி உங்க வீட்டுக்கு வருதாடா? வருதே. எப்படி? ஆத்தாவை எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிட்டு வந்த ராத்திரி ஆத்தா உயிர் விட்ட இடத்துல மணலை பரப்பி அது மேல லட்சுமி விளக்க கொளுத்தி வச்சிருந்தாங்க எங்க அம்மா. நான் காலையில எந்திரிச்சு பார்த்தப்ப மணல் மேல பூனைக்கால் போல தடைய இருந்துச்சு. ஏமா, மணல் மேல பூனை ஓடிச்சா என்ன அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தெரியாதுடான்னு சொல்லி அப்பாவை அழைச்சிக்கிட்டு ராத்திரி உங்க அம்மா போன தடயம் இருக்கு, பாத்தீங்களான்னு காட்டினாங்க. அப்பாவும் அதை பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டிட்டு போனாரு. அப்பத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், மணல் மேல இருந்தது பூனை காலடி இல்ல, ஆத்தாவோட ஆவி காலடின்னு சுப்பிரமணி சொல்லி முடிக்க, ஆவிய நான் கூட பார்த்தேன் ஒண்ணுக்கு விட போறப்ப. எங்க வீட்டு கொல்ல கடைசியில இருக்கிற மாமரத்துக்கு அடியில கருப்பா நின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் பயந்து உள்ளார ஓடிட்டேன்னு தான் அனுபவத்தை சொன்னா முத்து. பாவம் பங்கஜத்து வீடு, அவங்க வீட்டு மேலதான் அது அடிக்கடி கல்லெறியுதான். எல்லாரும் அவங்க வீட்டுல பயந்து கிடக்காக. பங்கஜத்து பாட்டியும் எங்க ஆத்தாவும் அந்த காலத்துல இருந்தே நெருங்கி பழகுனவங்க. அந்த பழக்கத்தினால கூட அங்க போனாலும் போகும்னு சொன்னா சுப்பிரமணி. ஆமா ஆமா, நேத்து ராத்திரி கூட அவங்க வீட்டு மேல கல்லு எறிஞ்சதா காலையில பேசிக்கிட்டாங்க. ஒண்ணு விட்டு ஒரு நாள் கல்லு விழுதான், தோழி மேல அவ்வளவு பாசம். ஆமா ஆமா, தினம் அங்க போக வாய்ப்பு இருக்கு. ஆவி நடமாட்டம் தினம் இருக்கு. ஆனா என்னைக்கு வருதோ இல்லையோ சனிக்கிழமை மட்டும் கண்டிப்பா வருதுப்பா அப்படின்னு கண்டிப்பா சொன்னா சுப்பிரமணி. ரொம்ப இருட்டி போச்சு, அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை வேற, வாங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பயந்து போனா முத்து. எல்லாரும் களைஞ்சு போனாங்க. அந்த சொக்குப்பட்டி கிராமத்துல இது உண்மையோ வதந்தியோ பரவலா பலவாரா ஆள் ஆளுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசி எல்லாரும் ஒட்டு மொத்தமா பயந்தே இருந்தாங்க. சனிக்கிழமை நடுநிசி, மணி 12. கருப்பா ஒரு உருவம் தெருவுல நடந்து போய்
தங்கச்சித்து வீட்டு கொல்லையில கடைசியில இருக்கிற வைக்க பொருளை மறைஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து ஒரு கற்கள் அந்த வீட்டு மேல விழுந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு கருப்பா ஒரு உருவம் கொல்லவாசல் வழியா வந்து அதே வைக்க பொருளை மறைஞ்சிருச்சு. அடுத்த நொடி அங்க இருந்து, உங்க ஆத்தா செத்து போனது நமக்குத்தான் வசதியா போச்சு. இது மெழுசா பங்கச்சத்தோட குரல். ஆமா, ஆத்தா ஆவியா வாரான்னு ஊர் பூரா புரளிய கிளப்பி விட்டு பயப்பட வச்சு அர்த்த ராத்திரியில பயப்படாம உன் வீட்டுக்கு வந்து உன்னை வரவழைக்கிறதுக்கு உங்க வீட்டு மேல கல்லெறிஞ்சு உங்க அப்பனையும் ஆத்தாளையும் பயத்துல இன்னும் கவுந்தடிச்சு படுக்க வச்சு அப்புறம் தானே நாம நம்ம காதலை இப்படி வளர்க்க முடியுது. கிராமத்து மக்கள் கிட்ட இந்த ஆவி பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் முடிகிற வரை நம்ம சந்திப்பு இப்படித்தான்னு சொல்லி அவளை இறுக்கி அணைச்சு கொண்டது சுப்பிரமணியம் உருவம்.